ஹலோ ஆல் வணக்கம். ஆர்ஆர் வர்சஸ் டிசி முடிஞ்சிருச்சு டெல்லி. பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஆர்ஆர் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் முதல் முறையா சொன்னேன் இந்த சீசன்ல. நம்ம வியூவர்ஸோடைய வேண்டுகோளுக்கு இணங்க அன்பார்ச்சுனேட்லி இப்படி ஆயிடுச்சு. ஆர்ஆர் ஃபேன்ஸ் பாருங்க, நான் சொல்லாம இருந்தப்ப வன்மம்னு சொன்னீங்க, நான் சொன்ன அன்பார்ச்சுனேட்லி ஆயிடுச்சு. பட் நந்தலஸ் ஒரு வெரி குட் கேம் ஆஃப் கிரிக்கெட், ஹை ஸ்கோரிங் மேட்ச். பீடாக், இந்த மேட்ச் எப்படி பாக்குறீங்க? டிசி ஜெயிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா பண்ணிருக்கலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா பண்ணிருக்கலாம்னு. ரெண்டு டீமும் தேவை ஸ்ட்ராட்டஜிக்கலி எக்ஸ்ட்ராடினரி, டாப் கிளாஸ். போத் ஆஃப் தம் பிளேட் எக்ஸலன்ட் கிரிக்கெட். ஒன்லி ஒன் டீம் ஹேஸ் டு வின், தட் இஸ் டிசி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து எந்த டீமை பத்தி இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு, அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. சஞ்சு சாம்சன்ஸ் கேப்டன்சி எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ராடினரி. அந்த ஏழியரை இங்க வந்து ஒன்னே ஒன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி ரொம்ப ஹை ஸ்கோரிங் வென்யூ இது. 246 உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர், 249 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 222 பேட்டிங் செகண்ட். அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லா நீங்க என்ன பண்ணுவீங்க? டாஸ் வின் பண்ணி போலிங் தான் போடுவீங்க. இவன் வந்து டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன் 3 கேம்ஸ், நவ் இட் ஹஸ் பிகம் 4. அதெல்லாம் நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். இப்ப வந்து டிசி வந்துட்டு உங்களுக்கு 78 for 2 பவர் பிளேல. அப்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியா வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு? 2 ஓவர் தைரியமா என்ன பண்ணாரு? அவருக்கு தெரியும் எப்படி போட்டாலும் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு 2 ஓவர் பராகுக்கு கொடுத்தாரு பாருங்க, 17 runs. That allowed him to keep his frontline bowlers after that. Then Ash came into the picture. That is the only thing that we were reflecting. ஸ்பின்னர் சரியா போட மாட்டேன்றாங்கன்னு. இந்த பிச்சில் பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஸ்டில் சே யஜ்வேந்தர் சஹல் இஸ் ஓகே அப்படின்னு. அவரை பத்தி பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. ஆஷ் வாஸ் அட் இஸ் டாப் பெஸ்ட். பிரில்லியன்ட் கேப்டன்சி. ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் மட்டும்தான் சரியா போடல. சோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதே மாதிரி இந்த ஃப்ரேசர் மெக்கருக்கு ஐம் கெட்டிங் பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். இப்ப சொன்னோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எடுத்த உடனே வந்து பவர் பிளேல வந்து ஒரு ஸ்டார்ட் கிடைக்கணும் அப்படின்னு. 78 for 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 to 10 பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க டெல்லி. 37 for 1. பெருசா கசாமுசான்னு சுத்தாம கன்சாலிடேட் பண்ணாங்க. 11 to 15 கொஞ்சம் சறுக்கிச்சு மொமெண்டம். 41 for 2. 5 விக்கெட் போயிடுச்சு. பட் அங்கேருந்து ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாங்க. 65 for 3 to 221. எனக்கு தெரிஞ்சு 220 பார் ஸ்கோர் இந்த பிச்சில். ராயல்ஸ் பாருங்க 67 for 2 6 ஓவர்ல. அதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. 7 to 10 விக்கெட் கொடுக்காம 93 for 2. 11 to 15 பாத்தீங்கன்னா ஒரு த்ரஸ்ட். சஞ்சீவ் சாம்சனோட இன்னிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து சொல்லி இந்த ப்ரோக்ராம்ல முழுக்க சொல்லினே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ். 159 for 3 15 ஓவர்ல. அதுக்கப்புறம் போன மேட்ச் என்னாச்சு? இதே மாதிரி கமாண்டிங் பொசிஷன்ல இருந்து 5 ஓவர்ல தே ஸ்கோர் ஒன்லி 42 runs டு லூஸ் அ பொட்டன்ஷியல் கேம் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ். இந்த மாதிரி ஒரு பாட்டா பிச்சில் 5 ஓவர்ல 42 for 5 டு லூஸ் பை 20 runs அப்படிங்கும் போது உங்களுக்கு சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் பாவம் ஒரு ஆடினத்துக்கு ஐம் வெரி வெரி டிசப்பாயிண்டட். சுபம் துபேவும் டீசெண்டா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து ரோமான் பவலும் பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்லெஸ்ஸா மிஸ் சுத்தணும். பண்ணாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஹெட்மயர், ஜூரல் 2 பேருமே இன்னைக்கு இல்ல. அவங்க கரெக்ட் சார். ரோமான் வந்து பவல்ன்றவர் ஒரு ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸ், அது கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க நான் நினைக்கிறேன். அதுல சந்தேகமே கிடையாது. பட் ரோமான் பவல்ன்றது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஹிட்டரு. ரவுண்ட் விக்கெட்ல இருந்து உங்களுக்கு போட போறாங்கன்னே எங்க போட போறாங்க? ஒய்டா தானே போட போறாங்க. உங்களுக்கு கேக்குறேன், ரசிக் சலாம் வந்து ரவுண்ட் விக்கெட்ல இருந்து போடுறாரு. ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் டு த ஸ்டம்ப்ஸ் போட்டீங்கன்னா எல்லா பாலும் சிக்ஸ் போயிடும். ரவுண்ட் விக்கெட் வந்தாலே ஒய்டா தான் போட போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணும்? கொஞ்சம் ஓப்பன் ஸ்டான்ஸ் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போயிருக்கணும். போயின்னு பால் க்ளோசர் ரீச் இருக்கணும். அது இல்லாம நின்ன இடத்துல இருந்து சுத்துன்னு சுத்துறாரு. வெரி டிசப்பாயிண்ட். இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும் சஞ்சு சாம்சன்? அந்த மாதிரி ஒரு நாக் ஆடி கொடுத்துருக்காரு. பண்டோட கேப்டன்சி வாஸ் அனதர் சென்சேஷனல் திங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 டவுன் வந்து அந்த சுச்சுவேஷன்ல நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அவசரப்பட்டுட்டு சுபம் துபேக்கு பதிலா வந்துட்டு ரோமான் பவுலியோ டானாவன் ஃபெரரோவோ இறக்கியிருப்பாங்க. அவங்க அதை பண்ணாம they know that last 5 overs 70 can be chased. அந்த டிசிஷனையும் கரெக்டா பண்ணாங்க. சுபம் துபே இறக்கி அவரும் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. நீங்க கடைசி 5 ஓவர் 42 ரன் இப்படிங்க அடிப்பீங்க 7 விக்கெட் எடுத்துன்னு? வெரி வெரி புவர். அந்த ஒரு இதுல தான் அவங்க தோத்தாங்க. பண்ட் கேப்டன்சி வாஸ் அப்சல்யூட்லி பிரெத் டேக்கிங். 5 ஓவர்ல 57 ரன் ராக்கெட் மாதிரி போயிருந்தது. அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணாரு? வி ஆல்வேஸ் கீப் சேயிங் இந்த மாதிரி பாட்டா பிச்சுல
ஸ்பின்னர்ஸ் தாயா மேட்சை மாத்துவான் அப்படின்னு 5 ஓவர் ஆன ட்ராட் குல்தீப்புக்கும் அக்ஷர் பட்டேலுக்கும் கொடுத்து பெருசா விக்கெட் விழல. 5 ஓவர்ல 57 இருந்து 10 ஓவர்ல 93, ஜஸ்ட் 36 ரன்ஸ் இன் தட் ஃபேஸ். தட் brought தி கேம் பேக். அதுக்கப்புறம் தைரியமா 18வது ஓவர் குல்தீப்பை கொண்டு வந்தார் பாருங்க. இந்த மேட்ச் ஹேங்கிங் இன் பேலன்ஸ். he ticks all the boxes as a captain. இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஒன் டீம் ஹாஸ் டு லூஸ். ராயல்ஸ் லாஸ்ட், பட் அன்பார்ச்சுனேட்லி தே டிட் த சேம் மிஸ்டேக் அகைன் இன் த லாஸ்ட் 5 overs. அதனால டெல்லி டிசர்வ் டு வின் மோர் தென் ராயல்ஸ். பட் வெல் பிளேட் ராயல்ஸ்னு சொல்லுவேன். நம்ம போன ஷோலயே பேசணும் என்னன்னா, மேட்ச் ஒன் முதல் 200 அடிச்சாங்க, திருப்பியும் இன்னைக்கு 220 அடிச்சிட்டாங்க. திருப்பி ஒரு கேஸ் ஃபார் சம்மன் லைக் ஸ்ட்ரென்தனிங் த பவுலிங் வித் பர்கர் அந்த மாதிரி இல்லையா? பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் சைன் ஃபார் தம் இஸ் அஸ்வின் இஸ் நாட் ஒன்லி எக்கனாமிக்கல், விக்கெட்டும் எடுத்துட்டாரு. ஷஹல் இந்த பிச்சில் நான் பெருசா எக்கனாமிக்கல்னு சொல்ல மாட்டேன். ஸ்டில் யூ வுட் போல் பெட்டர் கன்சிடரிங் த கிளாஸ் வாட் ஹி ஹஸ் காட். ட்ரெண்ட் போல்ட்டும் பாத்தீங்கன்னா he was not that எக்கனாமிக்கல். அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, அவங்க என்ன ஆச்சுன்னா இந்த ஆவேஷ் கான் தான். ஆவேஷ் கானோட ஒரே ஒரு போலிங் இதனாலதான். இப்ப பாருங்களேன், இப்ப போல்ட் 4 ஓவர்ல 48, உங்களுக்கு 220 கொடுத்துட்டீங்க. சந்தீப் சர்மா 4 ஓவர்ல 42, அவரு நல்லா போட்டார். அஸ்வின் 4 ஓவர்ல 24, பராக் 2 ஓவர்ல 17, சஹல் 4 ஓவர்ல 48, ஆவேஷ் கான் 2 ஓவர்ல 42 ரன். ஆவேஷ் கான் ஹஸ் பீன் தி ஒன் ஹூ ஹஸ் பீன் ரியலி கிவிங் அவே ரன்ஸ். இன்னொன்னையும் நான் சொல்லுவேன், இது அந்த லெப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர்னு கிடையாது. அந்த டொனவன் ஃபெரேராவால ஏமாத்தி ஒரு 8 ரன் 9 ரன் போட முடியும். ரியான் பராக் 2 ஓவர் போட்டாருன்னு இன்னொரு ஓவர் அவர் கொடுக்கறதுக்கு ரிஸ்க்குங்கும் போது ட்ரைட் சமன் லைக் டொனவன் ஃபெரேரா. அவர் அதை பண்ணாம போயிட்டாரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் சார் இந்த மாதிரி ஒரு பிச்சில் நம்ம இன்னொன்னு சொல்லினே இருக்கோம். எந்த டீம் 8 ல இருந்து 10 ஓவர் ஸ்பின்ன போடுறாங்களோ அவங்க தான் ஐபிஎல் ஜெயிக்க போறாங்கன்னு நான் திருப்பியும் சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, ஆர்ஆரோட ஸ்பின்னர்ஸ் 10 ஓவர்ல 82 ரன் 89 ரன் 2 விக்கெட்டு. டிசி ஸ்பின்னர்ஸ் 7 ஓவர்ல 50 ரன் 3 விக்கெட்டு. அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவா ஃபாஸ்ட் பாலர்ஸ் போறாங்க போது இன்னொரு ஓவர் ஸ்டீல் பண்ணிருக்கணும் டொனாவன் ஃபெரேரா வச்சு. வேற வெரைட்டி இஃப் நாட் ரியான் பராக அதை பண்ணிருக்கலாம், பண்ணாம விட்டுட்டாங்க. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியில குல்தீப் சென் ஒருத்தர் இருக்காரு. ஸோ தே ஹேவ் டு திங்க் அபவுட் தட். ஏன்னா இந்த லாஸ்ட் டைமே நீங்க ஒரு பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க, இடாக் இதே மாதிரிதான் ஆச்சு, நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க, 4க்கு 4 தோத்து வெளியிலே போயிட்டாங்கன்னு. போன மேட்ச் பொட்டன்ஷியலா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்தாங்க. இந்த மேட்ச் பொட்டன்ஷியலா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் when they are ahead in 15 overs after my algorithm not many times it does. அதையும் தோத்தாங்க போது நீங்க சொல்ற மாதிரி probably they might try and give Avesh Khan a break and get Kuldeep Sen or someone in really to change the balance and get a new fresh face. இன்னொரு மேட்ச் தோத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க பிளே ஆஃப்ஸ் போகும்போது அந்த டிஃபீட் மென்டாலிட்டியில போயிட்டு இன்னொன்னு அவங்க ஃபர்ஸ்ட் 2ல முடிக்கிறதே கஷ்டமாயிடும் திருப்பி தோக்க ஆரம்பிச்சாங்கன்னா. அதனால they have to find their winning ways. அந்த ஷைஹோப்புக்கு வேற டேவிட் வார்னர் விளையாண்டாதான் என்ன, ஒன்னும் ஃபிட் ஆயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். டேவிட் வார்னர் ஃபிட்டா தான் இருக்காரு. இப்ப அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா they don't want. இப்ப அபிஷேக் பொருளும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெல்லிஜரண்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. அவரு எல்லா பாலையும் அடிக்க போறாரு. இப்போ உங்களுக்கு இந்த குமார் குஷாகராவை வேஸ்ட் பண்றாங்க, சான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது, வெளியிலயும் இருக்காங்க போது அதுக்கு நீங்க டேவிட் வார்னர் பதில் அவங்க டெம்ப்ளேட்டே இவங்க இப்படி எடுக்கிறாங்க சார், எல்லா பாலையும் அடிக்கணும்னு போறாங்க. அப்படிங்கும் போது ராதர் ட்ரை அண்ட் கெட் பிருத்திவி ஷா இன் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப வார்னர் பாத்தீங்கன்னா அவங்க அந்த டெம்ப்ளேட்டுக்கு போல, அவங்க இப்படி போறாங்க, அடிங்க அக்ஷர் பட்டேல நம்பர் 4 இறக்கி அக்ஷர் பட்டேலும் அடிக்கிறாரு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்படின்றதுனால ஐ வுட் ராதர் பி டெம்ப்டட் டு சி பிருத்திவி ஷா இன் ரேதர் தேன் டேவிட் வார்னர். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 32 பால்ல 44 ஆடினாரு, கேம் போயிடும். இப்ப இன்னைக்கு பாருங்க அவங்களோட டாப் ஆர்டர் எப்படி இருக்காங்க. 20 பால்ல 50 மெக்கருக்கு, 36 பால்ல 65 அபிஷேக் போரல். பாவம் ஷாயப் ஒரு பால் தான் ஆடினாரு, ரன் அவுட் நான் ஸ்டேக்கர் இல்ல. அக்ஷர் 10 பால்ல 15, பண்ட் ஒருத்தர் தான் பேட்ல பண்ணல, பட் இஸ் இன் டாப் ஃபார்ம். 20 பால்ல 41 ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ். அப்படிங்கும் போது நான் எப்படி யோசிப்பேன், இந்த குல்பதீன் நைபுக்கு நீங்க போலிங்கும் கொடுக்கலன்னா நீங்க சொல்ற மாதிரி ஐ வுட் ராதர் ப்ராபபிலி போலிங் கொடுக்காம வச்சுட்டாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க அவர் போலிங் கொடுக்கலன்னா ஐ வுட் ஸ்டில் ட்ரை அண்ட் சே வானர்ட்டி நான் சொல்லி அனுப்புவேன்னா அவருக்கு அடிக்கவா தெரியாது வானருக்கு. ஸோ அதான் சொல்றேன், நீ போய் பேட்டை உடுப்பா அப்படின்னு அதையும் நான் பண்ணுவேன். இஃப் தேர் பிளான் டு கீப் குல்பதீன் நைப் த பால் ஐ வுட் ராதர் கீப் ஹிம். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி we can try Warner at top of the order, but I still feel there is a space for Shayo. பாவம் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு.
இந்த வின் டிசி ஜெயிச்சது டோர்னமெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? டோர்னமெண்ட் எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுவோம் சொல்லுங்க. அஃபெக்ட் எல்லாம் கிடையாது. இப்ப அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை ஆயிடுவாங்க. 18 பாயிண்ட்ல இருக்காங்க அவங்க. 2 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. அதுவும் யாரோட ஆடுறாங்க? ம். ஆர்சிபியோட ஆடுறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆர்சிபியும் பிபிகேஸும் அடுத்த மேட்ச் ஆடுறாங்க. ஸ்லிம் த்ரெட்ல இருக்காங்க ஆல்ரெடி. இப்ப நீங்க டிசி ஜெயிச்சு இன்னும் அவங்களுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கும். இப்ப ஆர்சிபி பிபிகேஎஸ் தரம்சாலா ஆடுறாங்க. ஜெயிக்கிறவன் பேக் ஆஃப் பண்ண வேண்டியதான், க்ளோஸ். ஆர்சிபி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆர்சிபியும் டிசியும் பெங்களூர்ல. அதுவும் இப்ப இப்ப வர்ற கேம் எல்லாமே நாக் அவுட் கேம் தான். இப்ப எந்த இதுவுமே கிடையாது. இப்ப எவ்ரி கேம் இஸ் நாக் அவுட் கேம். நாளைக்கு உங்களுக்கு வந்து எல்எச்சி இஸ் கோயிங் டு பிளே சன்ரைசர்ஸ். ஜெயிக்கிறவன் ஒரு ஃபீட் இன் பிளே ஆஃப்ஸ், தோக்குறவன் பர்டிகுலர்லி எல்எச்சி தோத்தாங்க, அவங்களோட நெட் ரன் ரேட் பயங்கர மோசமா இருக்கு. தேர் பீன் சீரியஸ் டபுள். ஆல்ரெடி டிசி இஸ் அஹெட் ஆஃப் எல்எச்சி. இப்போ இப்ப எல்எச்சி நாளைக்கு தோத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கால் வெளியே போட்டு டோர்னமெண்ட் விட்டுன்றதுனால இட்ஸ் விர்ச்சுவல் நாக் அவுட். நாளைக்கு ஒரு நாக் அவுட், அதுக்கப்புறம் டிசி வர்சஸ் சாரி ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ் ஒரு நாக் அவுட், டிசி வர்சஸ் ஆர்சிபி நாக் அவுட். இப்பதான் உங்களுக்கு சூடு பிடிக்குது. பட் இப்ப டிசி ஜெயிச்சதுல உங்களுக்கு இந்த ஜிடி ஆர்சிபி கொஞ்சம் சான்சஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. வாட் ஆல் இப்ப டிசிபி 2 மேட்சையும் ஜெயிச்சுட்டாங்கன்னா 16 பாயிண்ட், யாருக்கும் சான்ஸே கிடையாது இந்த கீழே இருக்கிற டீமுக்கெல்லாம். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்சிபி டு ஸ்டாப் தெம். They're going to play them in what do you say, Bangalore. அதை தோத்தாங்கன்னா டிசி will have a massive chance. டிசி only has to win 2 out of 2. The way they are playing, I still feel they got a massive chance to do that, and I wish them all the very best. ராயல்ஸும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆடினாங்க. நீங்க எதுவுமே குறைய சொல்ல மாட்டேன். நிறைய பேர் அதுதான் நீங்க எல்லாரும் நினைக்கணும். நானும் சாரும் இங்க வர்றது குறை சொல்றது கிடையாது. ஏதாவது பெட்டரா பண்ணிருக்கலாமா நம்ம சொல்லுவோம். 2 டீமும் டாப் கிளாஸ் when it comes to strategy, combination, playing 11. பட் ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்லக்கூடாது, டிசர்வ்ட் வின்னர்ஸ் டிசி. ஹார்ட் லக் ஃபார் ராயல்ஸ். பாப்போம். முப்பால்ல வேற மழை பெஞ்சிட்டு இருக்குன்றாங்க. ஆமா சார். நாளைக்கு ஹைதராபாத்லயும் மேட்ச் எஸ்ஆர்எச் எல்எஸ்சி, ஹோப்ஃபுல்லி ஃபுல் கேம் நமக்கு. மழை பெஞ்சதுன்னா மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடும். ஏன்னா 2 டீமும் ஆடு பாயிண்ட்ஸ்ல போயிடுவாங்க. ஆடு பாயிண்ட்ஸ்ல போயிட்டா உங்களுக்கு வந்துட்டு நெட் ரன் ரேட் ஈக்குவேஷன்ல இருந்து வெளியே போயிடும். அதனால எல்லாருமே என்ன வேண்டிப்பாங்க, கீழே இருக்கிறவங்க எப்பா மேட்ச் நடக்கட்டும், எவனாவது ஒருத்தர் ஜெயிக்கட்டும்னு. ஹெவி ரெயின்ஸ் இதுல ஹைதராபாத்ல, பெங்களூர்லயும் விட்டு விட்டு மழை பெய்யுது. பட் நாளைக்கு மேட்ச் வாஷ் அவுட் மேட்ச் ஆச்சு. டைம்ல ஓகேவா தான். அப்படிதான் தெரியுது சார். நம்ம நேச்சரை ஃபைட் பண்ண முடியாது. கடவுள் அருள்ல வர்றது மழை. கடவுள் கொட்டணும்னு வச்சா கொட்டிடும். நாளைக்கு மழை பெய்யக்கூடாது. மழை பெஞ்சு பாயிண்ட் ஷேர் ஆச்சு. எல்எஸ்ஜி பர்டிகுலர்லி இப்ப என்ன ஆகும், எல்எஸ்ஜி இஸ் கோயிங் டு ஒன்லி கம்பீட் வித் சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ் நெட் ரன் ரேட் இஸ் அஹெட் ஆஃப் தெம். இப்ப அவங்க மழை பெஞ்சிச்சுன்னா எல்எஸ்ஜியோட பிரச்சனை வந்து அடுத்த மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்க வெளியே போறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால மேட்ச் நடந்தே ஆகணும். அப்படி மழை வந்து பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டீமோட இது போகக்கூடாது. பெட்டர் டீம் ஹேஸ் டு win. I hope there should be no rain tomorrow. ஃபைனல் தாட்ஸ் என்ன? that we can close. அதான் நம்ம 2 பேரும், நான் ஒரு அவ்வளவு டீட்டெயில்டா அனாலிசிஸ் பண்ணி ராயல்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு, நீங்க சரி ஓகேப்பா ராயல்ஸ் ஃபேன்ஸ், எனக்கு எதுவும் அகேன்ஸ்ட் இல்லப்பா, ராயல்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க அவங்களை நான் சந்தோஷப்படுத்த. என்ன என் போக்குல விட்டுருந்தா நான் டிசின்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இல்ல இல்ல, அது உங்க நல்ல மனசை காட்டுது. வி ஆர் ஹியர் ஃபார் வியூவர்ஸ்ன்றத காட்டுது. அது நல்ல மனசை புரிஞ்சுக்கோங்க. சோ அகைன் ஐ வாண்டட் டு சே வெல் டன் டிசி. ராயல்ஸ் ஹஸ் காட் அப்சல்யூட்லி நத்திங் டு லூஸ். என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, அந்த டோர்னமெண்ட் முடியிற சமயத்துல அந்த மொமெண்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பைசாவா செங்கல் செங்கலா கட்டின வீடு சருகிற மாதிரி இருக்கேன்ற பயமே ஒழிய ராயல்ஸ் ஃபேன் இதை பத்தி எதுவுமே யோசிக்க வேணாம். சஞ்சு இருக்கிற ஃபார்முக்கு சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுப்பாரு ஐபிஎல். பட் திஸ் இஸ் த கேம் விச் should have won. But there's a long way to go. Congrats for DC. Until we come back and entertain you for yet another IPL episode of preview or review. Thanks a lot and bye bye.